பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுது தெரியுமா, எல்லாத்தையும் போய் பிளான் பண்ணும்ல. அதை வந்து ஓப்பனாக இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஓப்பனாக அந்த டீமே கேட்டுருச்சிங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. என்னென்னலாம் பேசுனுச்சோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் யார் சொல்லி யாரை நாமினேட் பண்ணுறது அப்படின்னு விஜய் சேதுபதி மாமா டிவி கேட்க சொல்லியிருக்கு. ஏன்னா அடுத்த கேம் உடைக்கணும்ல. பிரஜன் சென்ட்ரா பாரு இவங்கெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் உடைக்கணும். வேறு மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை டைட்டில் வின் ஆக்கிறதுக்கு இது பண்ணுறாங்கன்னு தெரில. ஒயில்ட் கார்டை இறக்கி விடுங்கடா, இல்லை இப்படியே வச்சு கொண்டு போகிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது. விக்ரமுக்கு பிளானை போட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ விக்ரம் பார்வதி மாதிரி கொண்டு போகிறாங்களா, இல்லை சாண்ட்ரா பிரஜைன் இந்த மாதிரி போகிறாங்களான்னு தெரில. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. சபரி சொல்கிறான், வியானா பாரு பேச்சை கேட்டுட்டு சபரியை நாமினேட் பண்ணாங்களாம். ஏண்டா உன்னெல்லாம் நாமினேட் பண்ணான்னா பண்ணாட்டேனடா, நீலாம் ஒரு வெத்து வேட்டுறா, இந்த வீட்டில் இருக்கிற வெத்து வேட்டு நீ. சபரி ஒன்றுக்காகாத பீஸு நீ. போய் ப்ளீஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷங்கிறான் அவன். இவருக்கு வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்குறாங்கண்ணா அவரை. நீயே வெளில போயிடுவ, விஜய் டிவி வச்சுக்கிட்டு இருக்கு, மாமா டிவி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அடுத்து பாரு சொல்லுது, கனியோட பேச்சு கேட்டு விக்ரம் பிரஜைன் சென்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. எப்படி கனியோட பேச்சு கேட்டுக்கிட்டு விக்ரமே ஒரு கேடு கட்டவன், அவன் எல்லாரையும் குத்துவான். ஓ இதை கேட்டுக்கிட்டு வேற கொடுத்தணுமா? அப்படிலாம் கிடையாது. அவன் பிளான் பண்ணி அடிக்கிறதே பிரஜைன் சென்ட்ராவை தான். அப்புறம் அவன் இல்லைம்மா, அவன் அப்படி பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் பாரு வந்து விக்ரமை சொல்லணும்னே சொல்லுது. அடுத்து பிரஜைனு சுபிக்ஷா பேச்சை கேட்டு விக்ரம் வந்து நாமினேட் பண்ணுறாங்களாம். ஐயோ பிரஜைனு ஏன் அப்படி பண்ணுற நீ? அவன் ஒரு கேடி, அவன் விக்ரம் வந்து ஒரு கேடி பைய, ஃப்ராடு பைய அவன். புரியுதா உங்களுக்கு? அவன்லாம் பண்ண மாட்டான். அவன் வந்து சுபிக்ஷாவுக்கு ஐடியா போட்டு கொடுப்பான். இப்போ சுபிக்ஷாலாம் வெளில போயிருந்துச்சு வீட்டை விட்டு, அவனால தான் போவோம். ஏன்னா எல்லாம் அவன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க. அதுதான் பிரச்சனைங்க. நல்லவன் மாதிரி நடிப்பான், அப்படியே வீட்டு வேலையை செய்வான். அப்படியே பிக் பாஸ் வந்து என்னோடய புனிதம் மாதிரி, புனித வீடு மாதிரிம்மா கதையாக விடுவான். மாயாவோட ஃப்ரெண்டு தான் அவன். அப்படி தான் இருப்பாங்க இவங்க. அடுத்து கெமி பாரு பேச்சு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி திவ்யா சாண்ட்ரா பிரஜைன் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி விக்ரம் கனி சபரியை நாமினேட் பண்ணுறாங்க. இதுதாங்க உண்மை. அதாவது கெமி உண்மையிலேயே ஒரு உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கு. உண்மையை சொல்லியிருக்குன்னா இது அதான் ஓவியஸாக தெரியுமே எல்லாருக்குமே. 2-3 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு வேணும்னே குத்தணும்னு குத்துவாங்க, மாற்றி மாற்றி குத்தி இவங்களை நாமினேட் பண்ணணும் பண்ணுவாங்க. இது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும்டா. இதில் என்ன புதுசாக இருக்குது? இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லையா, உண்மைதான் சொல்லியிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் விக்ரம தான் பண்ணுவாங்க, கனியை பண்ணுவாங்க. சபரியெல்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லைம்மா. சபரியெல்லாம் டம்மி பீஸுமா. ஏன் குத்துறாங்க தெரியுமா? அன்பு கேங் 2.0 இவங்க குத்துவாங்க, இவங்க அவங்கள குத்துவாங்க. அவ்வளோதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் வெளில போகிறான்னு தெரியும்ல. அடுத்தடுத்த வாரங்களில் யார் போகிறான்னு தெரியும்ல. சபரியை முதல்ல வெளில எடுக்கணும். ஆனால் எடுக்க மாட்டாங்க விஜய் டிவி. இந்த எப்ஜே பரதேசி பையன் அவனை எடுக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ரம்யா எடுக்க மாட்டாங்க, அரோரா எடுக்க மாட்டாங்க. எல்லாரையும் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன தாங்க பண்ண போகிறாங்க இவங்க? இவங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேணுங்க. இந்த டிவிக்கு என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளைங்க உள்ளே இருக்கணும், அவ்வளோதான். கேம் ஆர்வம்லாம் தூக்கிடுவாங்க, பிரவீன்லாம் தூக்கிடுவாங்க, பொம்பளை பிள்ளையே உள்ளே வச்சுருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்களோட எச்ச வேலை இதுதான். இந்த மாமா டிவி எச்ச வேலையே இதுதான். பொம்பளை பிள்ளை உள்ளே வச்சுருப்பாங்க, வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து விக்ரம் பாரு பேச்சை கால்குலேஷனை கேட்டு திவ்யா என்ன பண்ணுவாங்கன்னா என்னையும் சபரியும் நாமினேட் பண்ணுறாங்களாம். பண்ணுற மாதிரி தெரியுதான். யோ யாரா நீ? உன்னை பிளான் பண்ணியே பண்ணுறாங்கடா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி யார் நாமினேட் பண்ணுறா? பாய்.